நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த குழிப்பணியாரக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே இல்லை, நல்லா கறி பிடிச்சி போய் இருக்குது. எப்படியும் இதை பழக்கப்படுத்திட்டு தான் யூஸ் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணியில் இதை நல்லா நினச்சிட்டு லிக்யூட் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டா போதுங்க. இப்போ இதில் பணியாரம் சுட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 3 நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அது கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரவையில் சேர்த்து விட்டுடலாங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக துருவன தேங்காய், ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாங்க. இதோட மிக்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி மாவை நம்ம எப்படி கரைச்சி எடுப்போம் அதோட கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க. நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு சோடா உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு ஊற்றி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருந்ததுங்க. செகண்ட் பேட்ச் ஊற்றி எடுக்கும்போது சூப்பராக வந்திருந்தது. பணியாரமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.